அகிலா பிரகாசம் கார்டனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் காஸ்மாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகு பூச்செடியை பற்றி பார்க்கலாம். இந்த காஸ்மாஸ் செடி சூரியகாந்தி குடும்பத்தை சேர்ந்தது. இது வருஷம் முழுக்க இது பூ வச்சிட்ருக்கும். இதுக்கு சீசனுங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த பூ வெயில் ரொம்ப இந்த பூவுக்கு பிடிக்கும். அதனால் சம்மரில் நிறையா பூக்கும். இந்த பூக்களில் கிட்டத்தட்ட 20 கலர்ஸ் வரை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, பிங்க்கு, ஒயிட்டு, மெரூன், அப்புறம் ரெட்டும் எல்லோ கலந்த ஒரு டபுள் கலர், இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இது இருக்குது. இது அமேசானில் ஆன்லைனில் விற்கிறாங்க. அதில் நம்ம வாங்கினோன்னா இந்த எல்லா கலர்ஸ் விதைகளும் அதில் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பூக்களுக்கு பறவைகள், தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த செடிகளை நம்ம கார்டனில் வைக்கிறப்ப இந்த தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள் அதிகமாக வரும். அந்த பூச்சிகள் வர்றப்போ நம்ம கார்டனில் இருக்கிற காய்கறி செடிகளில் பாலினேஷன் நல்லா நடக்கும். அதாவது மகரந்த சேர்க்கை. அந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறப்ப பூக்கிற எல்லா பூக்களுமே நமக்கு பிஞ்சாகி காயாயிரும். அதனால் இந்த செடிகளை நம்ம கார்டனில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இதை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இது விதை மூலமாக வளரக்கூடியது தான். சத்து இல்லாத ஒரு வளமற்ற மண்ணில் கூட இது ஈஸியாக வளர்ந்து வரும். இதுக்கு அதிகமான உர தேவையும் இல்லை. பூச்சி தாக்குதல் இதில் அதிகமாக இருக்காது. இந்த மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் என்னோடய செடிகளில் அந்த பூச்சிகளெல்லாம் வந்ததே இல்லை. இதை தரையில் வச்சோம்னா ஒரு 5 அடி வரைக்கும் வளர்ந்து நிறைய பூக்களை கொடுக்குது. நம்ம பாட்டில் வைக்கிறப்போ ஒரு 3 அடி வரைக்கும் கூட இது நல்லா வளர்ந்து வருது. என்கிட்ட இந்த ஆரஞ்சு தான் ரொம்ப நாளாக இருந்துச்சு. இப்போ எல்லோ கலர் விதை கிடச்சி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. இந்த செடியை நல்ல வெயிலில் தான் வைக்கணும். அதான் அதிகமான பூக்கள் பூக்கும். டெய்லியுமே இதுக்கு தண்ணி ஊற்றணும். ஆனால் பாட்டில் தண்ணி தேங்குற அளவுக்கு நம்ம ஊற்றக்கூடாது. இதுக்கு அதிகமாக உரமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு இயற்கை உரத்தை ஒரு கைப்பிடி கொடுங்க, தானாக வரும். இல்லைன்னா மண்கலவையில் போட்டு இருக்கு, அந்த எருவே இதுக்கு போதும், நல்லா வரும். நான் கார்டனில் அங்கங்கே நிறையா செடிகள் இதை வச்சுருப்பேன். இது எல்லாமே 1 கிலோ கோதுமை மாவு பாக்கெட்டு தான். மட்டன் வாங்கின வேஸ்ட் பேக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கில் ஒரு செடி மட்டும் வச்சு காய்கறி செடிகளுக்கு நடுவில் வச்சு விட்டுட்டோன்னா அது பாலினேஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்படி சின்ன பாட்டில் வைக்கிறப்ப மறந்துடாமல் டெய்லி தண்ணி ஊற்றணும். இதுக்கு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த பேக்கில் இருக்கிற செடிகளை தனித்தனியாக அங்கங்கே கார்டனில் எடுத்து வச்சுருவேன். இந்த செடியை ஒரு தடவை நம்ம கார்டனில் வளர்த்துட்டோன்னா அடுத்து நம்ம விதை போட வேண்டிய அவசியம் கூட இல்லை. எங்கெங்கே விதை விழுகுதோ எல்லா பாட்டிலையும் களை செடி மாதிரி முளைச்சி வந்துகிட்டே இருக்கும். நமக்கு தேவையானதை எடுத்து வேறு பாட்டில் மாற்றி வச்சுட்டு தேவையில்லாததை பறித்து போட்டுடலாம். நம்ம அடுத்து விதை போட்டு வர வைக்கணுங்கிற அவசியம் கூட இது இருக்காது. பாருங்கள், இதில் இருந்த இந்த செடியை நான் விதைக்காக விட்டுருக்கேன். விதை எடுக்கணுன்னா அந்த பூ நல்லா காஞ்சு போகிற அளவுக்கு நம்ம செடியிலையே விட்டுறணும். இந்த மாதிரி விட்டுட்டோம்னா அந்த விதை நல்லா செடியிலையே காஞ்சு எடுக்கிறப்ப தரமான விதையாக இருக்கும். வருஷக்கணக்காக அந்த விதை கெடாமல் நல்லா இருக்கும். அந்த விதை முள் மாதிரி இருக்கும். இதை நம்ம சேகரித்து ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு இந்த விதை உதவும். இதை யாராவது ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் கேட்டால் கொடுக்கலான்னு இதை விதைக்காக நான் விட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி விதையை எடுத்து நீங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ செடி வேணுனாலும் நம்ம விதை போட்டு அதை வர வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கார்டனில் வைக்கக்கூடிய அதிக பராமரிப்பே தேவையில்லாத நிறைய பூச்செடிகள் இருக்குது. நம்ம அந்த செடிகளை வச்சு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தால் கூட போதும், நமக்கு நல்லா வந்துட்டுருக்கும். நம்ம கார்டனுக்கும் ஒரு அழகை கொடுக்கும். அந்த மாதிரி பூச்செடிகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் அந்த காஸ்மாஸ் விதைகள். இதை நம்ம விதை போடுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மண்ணில் பறித்து விதையை போட்டுட்டு மேலே மண்ணால் மூடி விட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தோன்னா எல்லா விதைகளுமே நல்லா முளைச்சி வந்துடும். முளைச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அடி வந்தப்புறம் நம்ம வேறு பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். செடி வச்சு 50வது நாள்லேருந்தே இது பூக்க ஆரம்பிச்சிரும். இவ்வளோ ஈஸியாக வளரக்கூடிய இந்த காஸ்மாஸ் செடியை நீங்களும் உங்கள் கார்டனில் வளர்த்துங்க. நான் வெளியே எங்கே போனாலும் செடிகள் மேலே ஒரு கவனம் வச்சுட்டே இருப்பேன். இந்த மாதிரி விதைகள் கிடைக்கக்கூடிய செடிகள் யார்கிட்ட இருந்தாலும் கேட்டு விதை வாங்கிட்டு வந்துடுவேன். கட்டிங்ஸ், டேபிள் ரோஸ், மணி பிளான்ட் மாதிரி கட்டிங்ஸ் வைக்கிற செடிகளாக இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு 2 கட்டிங்ஸ் கூட வாங்கிட்டு நம்ம வீட்டில் வளர்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.